எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்யுது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிளெண்டர், எக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக செய்யலாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இல்லை ஃபுல் பேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சும் போது ஒரு விஸ்கை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் உங்களுக்கு ஆடையும் கட்டாது, அடியும் பிடிக்காது. இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் 1/2 லிட்டர் ஒரு 350 ml வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க்கு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்ச பாலில் நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கட்டியாகாமல் நல்லா அந்த பாலோடு அது மிக்ஸ் ஆகிடும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி வரும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடக்கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் கலர் உங்களுக்கு மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேஜுக்கு வரும். அப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக சூடு எதுவுமே இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பவுல் வைக்கிறோமோ அந்த பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு அலுமினியம் பாயில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். உள்ளே ஏர்லாம் போச்சுன்னா உள்ளே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம். அதனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறது ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிடுச்சு. ஃபுல்லாக நல்லா இறுகிடுச்சு. நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சதுனால தான் அது ஐஸ் கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நான் ஒரு மிக்ஸி கப் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கஸ்டர்ட் மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க கஸ்டர்ட் பவுடர் ஹோம்மேடு தான், நானே தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கலாம். இதை அடிக்கும்போது ஒரு 15 செகண்ட்ஸ் அடிக்கலாம். அப்புறம் ஒரு 15 செகண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மாற்றி மாற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா விட்டு விட்டு அடித்து முடிச்சிட்டேன். இப்போ நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இப்போ அடித்து முடித்ததை நம்ம ஃப்ரீசரில் எந்த பவுல் வைக்க போகிறோமோ அதுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி முடிச்சுட்டு ஒரு அலுமினியம் பாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன்னா, நான் போன முறை யூஸ் பண்ண அதே அலுமினியம் பாயில் தான் எடுத்திருக்கேன். இது க்ளோஸ் பண்ணுறது மட்டும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போது ஃப்ரீசரை நல்லா ஹையில் செட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும். ஃப்ரீசரையும் நல்லா ஹையில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு சைட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அப்படியே இழுத்துகிட்டே போனோம்னா அது ஐஸ்கிரீம் அப்படியே வர ஆரம்பிச்சிரும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டாப்பிங்ஸ் வந்து எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பிஸ்தா பருப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து போடுறேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ரோஸ் இருக்குது, சும்மா அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அதையும் கொஞ்சம் போடுறேன். இப்போ ஐஸ்கிரீமை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிறிஸ்டல் மாதிரி இல்லாமல் க்ரீம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம் வந்துட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.